நிக்க சொல்லு. என்ன அர்ச்சனா, இந்நேரத்துல பொம்பளை பிள்ளைக்கு வெளியில என்ன வேலை? இருட்டினதுக்கு அப்புறம் எதுக்கு வெளியே போகணும்னு கேக்குறேன். நான் எங்கேயும் போகலையே மாமா. நீ போகல, போறவங்கள எங்க போறேன்னு கேக்குறேன். அண்ணி அது சும்மா பக்கத்துல. அர்ச்சனா, பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கான்னு கேளு. எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்ன மகேஷ் நம்பிட்டானா? பின்ன பார்த்தல எப்படி கண்ணீர் விட்டு கதர்னான்னு. ஆனா நீ பயங்கரமான ஆளு மகேஷ். எதுவுமே நடக்காம அவனை அலற விட்டுட்டியே. அக்கா, என்ன மகேஷ்? ஏய் ஏய், என்னடி பண்ற? அடியே, என்னன்னு கேக்குறேன்ல. அக்கா, இப்போ நான் இந்த எண்ணெய் சட்டிக்குள்ள கையை விடுற மாதிரி விட்டுட்டு வலி தாங்க முடியாம கத்துவேன். அதை பார்த்துட்டு நீ கூப்பாடு போட்டு இந்த ஊரையே கூட்டணும். சரி சரி. நீ கத்துற சத்தத்துல அந்த சரவணன் இங்க வரணும். அதுக்கப்புறம் நீ ஓடி போய் எனக்கு மருந்து எடுத்துட்டு வர மாதிரி போய் எடுத்துட்டு வா. சரி மகேஷ். நான் இப்ப பண்ண போற டிராமாவில நான் அப்படியே உள்ள கையை விட்டுட்டு கத்துறேன். அதுக்கப்புறம் நீ வா, புரியுதா? போ. சரி.